இப்போ வர எல்லா ஒன் பிளஸ் மொபைலும் பின்னாடி இருக்க அந்த பிராண்டிங் நேமை ரிமூவ் பண்ணிட்டு யார்கிட்டயாவது காமிச்சு இது என்ன மொபைல் சொன்னீங்கன்னா டக்கு ஒன் பிளஸ் சொல்ல மாட்டாங்க. இல்லப்பா இது ஓப்போப்பா அப்படிம்பாங்க. இது ஓப்போ இல்லப்பா தம்பி இது ரியல்மி அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி சொல்லுவாங்க. இதே இப்போ சொல்கிறேன்னா ஒன் பிளஸ் ஒரு காலத்தில் இப்படி இருந்துச்சு. இப்போ எனக்கு தோணுது என்னதுன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிட்டு வருதோ அந்த ஸ்டெப்பு அப்படின்னு சொல்லி வந்து தோணுது. வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், உண்மையாக உங்களுக்கும் அப்படி தோணுச்சா? ஒன் பிளஸ் ஒரு காலத்தில் இப்படி இருந்துச்சு, இப்போ டவுன் ஆகிட்டே வருது, இல்லை ப்ரோ அப்படியே தான் இருக்குது, டாப்லேயே தான் இருக்குது, ஒன் பிளஸ் அடிச்சுக்கிறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி சில கமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். அதை ஷேர் பண்ணுங்கள், நானும் வந்து தெரிஞ்சுக்கிறேன். நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்பீங்க, தம்பி டைட்டில் ஒன்று வச்ச தமிழில் ஒன்று நத்திங் வச்சுருக்கேன், இப்போ ஏன்டா ஒன் ப்ளஸ் பற்றி பேசிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்பீங்க. இருக்குது, ஒன் ப்ளஸ்க்கும் நத்திங்க்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. என்னதுன்னா ஒன் ப்ளஸோட கோ ஃபவுண்டர் யார்? கார்ல் பே. அவர் வெளியே வந்து ஒரு பிராண்ட் ஆரம்பித்து அதுக்கு பேர் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு இயர்ஃபோனையும் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அதோட கலர் ஒயிட், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுவும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நிறைய பேர் வந்து வாங்கினாங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஃபோன் தான் வரப்போன்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது எஸ் நாங்கள் நத்திங் ஃபோன் 1 தான் லான்ச் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு ஹைப் வந்து கிரியேட் பண்ணாங்க. அண்ட் ஒரு வழியாக கொஞ்சம் நாளாக முடிஞ்சு, ஏன் கொஞ்சம் மாதங்கள் கூட ஆச்சு, இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து அதோட ஃபர்ஸ்ட் லுக் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்ப்போம். அண்ட் ரூமர்ஸ் அடிப்படையும் இருக்குது, சில அஃபிஷியல் எல்லாத்தையுமே வந்து பார்ப்போம். யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நத்திங்கை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ தொடர்ந்து கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். கார்ல் பே ஒன் ப்ளஸ் இந்த வெளியே வந்து ஒரு பிராண்டிங் ஆரம்பிக்கும் போது எல்லாத்துக்கும் வந்து எதிர்பார்ப்பு இருக்குது. ஒன் ப்ளஸ் இந்த வெளியே வந்திருக்காரு, கண்டிப்பாக ஒரு மொபைல் ஆரம்பிப்பாங்க, ஒன் ப்ளஸ்க்கு காம்படிட்டிவாக தான் இருக்க போகுதுன்னு சொல்லி எதிர்பார்க்கும்போது நோ, நாங்கள் ஐஃபோனுக்கு தான் காம்படிட்டிவ்னு சொல்லி வந்தாங்க. ஸோ அப்படி என்னடா ஐஃபோனுக்கு காம்படிட்டிவாக இருக்க போகுது, டிசைன் வைஸ்ல நல்லா இருக்க போதா, அண்ட் எல்லாமே நம்ம எதிர்பார்த்த அந்த எக்ஸ்பெக்டேஷன் லெவல் ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. அண்ட் அப்படியே ஒவ்வொன்றா வந்து ரிவீல் பண்ணிட்டே வந்தாங்க. இப்போ அஃபிஷியலாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து அஃபிஷியல் லான்ச் டேட்டையும் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எப்போ? ஜூலை 12 ஸோ லான்ச் டேட் வந்து அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பட் சில கோட்ஸ் தான் வந்து கொடுத்துருந்தாங்க. இது டிரான்ஸ்பரண்ட் எஃபெக்டாக இருக்க போகுது, ஒயர்லெஸ் சார்ஜிங் இருக்க போகுது, அலுமினியம் ஃப்ரேம் இருக்க போகுது, இந்த மாதிரி அஃபிஷியலாக வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இது வரைக்கும் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் லுக் வந்து ரிலீஸ் பண்ணல. டிரான்ஸ்பரண்டாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்களே தவிர ஃபர்ஸ்ட் லுக் வந்து இது வரைக்கும் ரிலீஸ் பண்ணாமல் இருந்துச்சு. இன்னைக்கு அஃபிஷியலாக வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இமேஜில் நீங்கள் பாருங்கள், இதுதான் அந்த ஃபர்ஸ்ட் லுக். நத்திங் ஃபோன் 1ஓட பேக் சைடு தான் இருக்குது, ஃப்ரண்ட் சைடு இல்லை. ஸோ இதை பாருங்க, இதை பார்த்தோன்னா உங்களுக்கு சில பேர்த்துக்கு டக்குன்னு அந்த டிரான்ஸ்பரண்ட் எஃபெக்ட் இருக்கு பார்த்தீங்களா, அப்படியே ஃப்ரேம் போட்டு மூடிட்டு கீழே இருக்க அந்த நத்திங் எடுத்துட்டு ஒரு சின்னதாக ஒரு லோகோ, எப்படி சொல்கிறது, ஆப்பிள் கொய்யா ஆப்பிளை வச்சு பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 11 அண்ட் ஐஃபோன் எஸ்சி பார்க்குறது தான் இருக்கும். ஸோ ஐஃபோனோட காம்படேட்டிவ் சொன்ன மாதிரியே வந்துட்டாங்களோன்னு சொல்லி தோணுது. ஏன்னா பின்னாடி அஃபிஷியலாக ரிவீல் பண்ணியிருக்குது என்னன்னா டூயல் கேமரா செட்டப். ஐஃபோன் 11 ஐஃபோன் 12 மற்ற எல்லாமே வந்து டூயல் கேமரா செட்டப் தான், பார்க்கறதுக்கு ஐஃபோன் மாதிரியே தான் இருக்குது. ஸோ இதில் நமக்கு வந்து தெரிஞ்சிச்சு யாருக்கு காம்படேட்டிவாக இருக்க போகிறாங்கன்னு சொல்லி. ஏன்னா ஐஃபோனுக்கு காம்படேட்டிவாக இருக்கும்போது கண்டிப்பாக ஸ்பெக்ஸ் அடிப்படையும் நல்லா தான் இருக்க போகுதுன்னு சொல்லி தான் நமக்கு கண்டிப்பாக இதில் புரியுது. அதில் தெளிவாக ஒன்று சொல்லியிருக்காங்க. அண்ட் டிரான்ஸ்பரண்ட் எஃபெக்ட் இது எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி மொபைல் வந்து கையில் நமக்கு வந்து யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அந்த மொபைல் வந்து லைவாக நம்ம பார்த்தா தான் தெரியும். பட் இமேஜ் பார்க்குற அளவுக்கு நல்லா தான் இருக்குது. அந்த இந்த ஷேப்பில் வந்து பார்க்கும்போது நோட்டிஃபிகேஷன் ஸ்லைடர் வந்து கொடுத்துருக்காங்க, அதில் அந்த லைட் ஏரியா போகுதுன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த சைடில் வந்து அந்த ஒயர்லெஸ் சார்ஜிங் அண்ட் எஃபெக்ட் அந்த இது கொடுத்துருக்காங்க, கீழே வந்து அந்த சார்ஜிங் கனெக்ட் பண்ணுறது. ஸோ இந்த ஷேப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் வந்து ஃபர்ஸ்ட் லுக். ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்பரண்ட் எஃபெக்ட் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அஃபிஷியலாக. அண்ட் இன்னொன்று அந்த பறவை அந்த பேர்டு வந்து கடிக்கிறது என்னன்னா அலுமினியம், அது கடிச்சாலே ஒன்றாகாதுன்னு சொல்கிறது என்ன, அலுமினியம் ஃப்ரேம் தான். ஸோ அதையும் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அண்ட் அடிஷனலாக வந்து இதில் டூயல் கேமரா செட்டப் இருக்கும், அதையும் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அண்ட் ஒயர்லெஸ் சார்ஜிங் எல்லாத்தையுமே வந்து ஓவராலாக வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஜூலை 12 ஒட்டு மொத்தமாக அஃபிஷியலாக நமக்கு வந்து தெரிய போகுது. ஸோ அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக்கில் ஒயர்லெஸ் சார்ஜிங் அண்ட் டிரான்ஸ்பரண்ட் எஃபெக்ட், டூயல் கேமரா செட்டப். அண்ட் இதில் அந்த பவர் பட்டன் ஒன் ப்ளஸ் இருக்க அலர்ட் ஸ்லைடராக இருக்கான்னு சொல்லி கேட்டிங்கன்னா தெரியல. ஏன்னா இது பேக் சைடு மட்டும் தான் இருக்குது, ஃப்ரண்ட் சைடு அண்ட் இந்த பக்கம் மற்ற சைடில் வந்து பார்த்தா தான் தெரியும். அண்ட் இது எந்த மாதிரிலாம் இருக்க போகுதுன்னு சொல்லி. அஃபிஷியலாக இன்னொன்று இருக்குது, மறந்துட்டேன், ஸ்னாப் டிராகன் சிப் செட் தான் யூஸ் பண்ண போகிறாங்க, அது அஃபிஷியல் கன்ஃபார்ம். இப்போ ரூமர்ஸ் அடிப்படையில் இது நமக்கு பார்க்கும்போது இந்த மொபைல் வந்து காம்பேக்டாக இருக்குது. இந்த மொபைல் வந்து 6 இன்ச்சுக்கு கீழே இருக்கிற மாதிரி வந்து தெரியுது. எதை பச்சுப்பா சொல்கிறேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இன்னொரு இமேஜ் வந்து லீக் ஆயிருக்கு. இந்த இமேஜில் அவர் கையில் பிடிச்சிட்டு இருக்காரு அந்த மொபைல், அது நத்திங் ஃபோன் தான். ஸோ அது கை கடக்கமாக இருக்குது, காம்பேக்டாக இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக 6 இன்ச்சுக்கு மேலே இருக்கிறதுக்கு சான்சஸ் இல்லை. ஸோ 6 இன்ச்சு கம்மியாக இருக்குமோ அல்லது 6 இன்ச் இருக்குமா, 5.9 ஐஃபோன் எஸ்சி ஐஃபோன் 11 மினி அந்த இதுக்கு எட்டு வாங்கணும்னு சொல்லி வந்து தோணுது. காம்பாக்டாக கை கடக்கமாக இருக்குது. ஸோ இருந்தால் ரொம்பவே நல்லா தான் இருக்கும். ஏன்னா இப்போ வர மொபைல் எல்லாமே வந்து டேபுக்கு ஈக்குவலாக வந்து கொண்டு வந்துருக்காங்க. ஸோ காம்பாக்ட் மொபைல் வந்தால் ரொம்ப நல்லா தான் இருக்கும். அண்ட் அதுலேயும் ஸ்னாப் டிராகன் சிப் செட்டில் வந்து ரூமர்ஸ் என்ன போகுதுன்னா 7 Gen 1 போகிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் நமக்கு வந்து அது அஃபிஷியலாக வந்தால் தான் தெரியும். அண்ட் இதில் வந்து 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் OLED டிஸ்பிளே இருக்குன்னு சொல்கிறாங்க. 45 வாட்ஸ் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. 4500 mAh வந்து பேட்டரி இருக்கு போகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரூமர்ஸ். அஃபிஷியலாக கம்பெனி தரப்புலேருந்து நமக்கு வந்து ரிவீல் பண்ணது என்னன்னா டிரான்ஸ்பரண்ட்டி, அந்த எஃபெக்ட் அண்ட் ஒயர்லெஸ் சார்ஜிங், டூயல் கேமரா செட்டப், அலுமினியம் ஃப்ரேம், இதெல்லாமே வந்து அஃபிஷியலாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்னாப் டிராகனோட வந்து காம்பினேஷனில் ஸ்னாப் டிராகன் சிப் செட் தான் வரப்போகுது.
இன்னொன்னும் அஃபிஷியலாக வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. அந்த கம்பெனியோட வைஸ் பிரசிடென்ட் ஜெனரல் மேனேஜர் மனு சர்மா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த மொபைல் சோல்ட் அவுட் இன் இந்தியா, விச் மீன்ஸ் இந்தியாவில் தான் வந்து இதோட மேனுஃபேக்சரிங் இது கொண்டு வர போகிறாங்க. ஸோ இந்தியாவில் இருந்தால் மற்ற இடத்துக்கு வந்து சோல்ட் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப 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 நல்ல விஷயம். அண்ட் நம்ம வரவேற்கத்தக்கது தான். இந்தியாவிலேருந்து ஒரு மொபைல், அது ஒரு ஃபாரின் பிராண்ட் வந்து வர்றது கண்டிப்பாக வந்து நல்ல விஷயம், வரவேற்கத்தக்கது தான். ஸோ இதெல்லாமே வந்து அஃபிஷியல். ஜூலை 12க்கு இன்னும் சில நாட்கள் இருக்குது. வந்ததுக்கப்புறம் அஃபிஷியலாக வந்து தெரிஞ்சிடும். அண்ட் ப்ரைஸ் அடிப்படையில் இது வந்து ஒரு 30,000க்குள்ளே இருக்குன்னு சொல்கிறாங்க, 20,000க்கு கீழே இருக்குன்னு சொல்கிறாங்க, 20,000 25, 30க்குள்ளே இருக்குன்னு சொல்கிறாங்க. எல்லாமே வந்து ரூமர்ஸ் தான், அஃபிஷியலாக வந்தால் தெரியும். ஆனால் உண்மையாகவே 20,000 to 25,000 வந்துச்சுன்னா வேற லெவல், பக்காவாக வந்து இந்த மொபைல் வந்து சேல் ஆகும். அவங்க கொடுக்குற ஸ்பெக்ஸுக்கு இந்த மொபைல் இந்த ப்ரைஸுக்கு வந்துச்சுன்னா ஊரில் ஒருத்தர் இருக்க மாட்டாங்க, எல்லாருமே நத்திங் சொல்லிட்டு தான் வந்து போவாங்க. இதோட எஃபெக்ட் எப்படி இருக்குதுன்னா, நான் வந்து போக்கோ F1 வாங்கும்போது இதே மாதிரி தான் இருந்துச்சு. நிறைய பேருக்கு வந்து போக்கோ F1 அது ஒரு புது பிராண்டாக தான் இருந்துச்சு. ஷோமி கிட்ட இருந்து வந்தாலும் புதுசாக தான் இருந்துச்சு. நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க, நிறைய பேருக்கு வந்து நல்ல ரிவ்யூ இருக்குது. ஸோ அதே மாதிரி நத்திங்கும் ஃபர்ஸ்ட் மொபைல் லான்ச் பண்ணுறாங்க. கண்டிப்பாக வந்து நல்ல எதிர்பார்ப்போடு தான் வர்றாங்க. நல்லா தான் இருக்கும்னு சொல்லி நம்புவோம். நான் வந்து அவர் கோ-ஃபவுண்டர் ஆஃப் OnePlus X. ஸோ கண்டிப்பாக வந்து அவரும் ஒரு நல்ல பிராண்டை தான் வந்து எடுத்துகிட்டு வருவார். அண்ட் இதில் வந்து நத்திங் OS தான், புதுசாக ஒரு நத்திங் OS வந்து உருவாக்கி அதில் தான் வந்து வர போகிறாங்க. நத்திங் லான்ச்சர் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க, அது நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. பியூர் ஸ்டாக் ஆண்ட்ராய்டு பேசஸ்லாம் வந்து இருக்குங்கும்போது கண்டிப்பாக OnePlusலையும் பியூர் ஸ்டாக் ஆண்ட்ராய்டு தான், கண்டிப்பாக அதுவும் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அண்ட் ஆண்ட்ராய்டு 12 வருதா, அண்ட் ஆண்ட்ராய்டில் 12 வரது வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, 11 வர சான்சஸ் இல்லை. இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாமே நம்மளே தான் அசம்ஷன் பண்ணிக்கணும். இது அஃபிஷியல் கிடையாது, இது அன்அஃபிஷியல் சொல்ல முடியாது. ஜூலை 12 இன்னும் சில நாட்கள் இருக்குது, நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம். இப்போதைக்கு சில அஃபிஷியல் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஷேர் பண்ணிட்டேன். நீங்கள் ஏதாவது என்கிட்ட ஷேர் பண்ணணும்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணலாம். இந்த வீடியோ நத்திங் ஃபோன் ஒன்று பற்றின டீட்டெயில்ஸ், ஃபர்ஸ்ட் லுக் பற்றின டீட்டெயில்ஸ் அண்ட் இங்கே இதெல்லாம் வந்து ஷேர் பண்ணிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இது வரைக்கும் தொடர்ந்து வாட்ச் பண்ணியிருப்பீங்க. அப்படி வாட்ச் பண்ணி தான் ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு நாள் உங்களை சந்திக்கிறேன்.